இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27 மெத்தடிஸ்ட் ஆலயங்களை எல்லாம் நிறுவின போதகர் ஜான் வெஸ்லி அவர்கள் குள்ளமாயிருந்தார். மற்றவர்களால் கேலி செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் கர்த்தரோ அவரை அக்கினி ஜுவாலையாய் வல்லமையாக பயன்படுத்தினார். போதகர் D.L. மூடி படிப்பறிவு இல்லாதவர். இவர் பேசும் ஆங்கிலத்தை அநேகர் கேலி செய்வதுண்டு. என்றாலும் அவருடைய ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர். இன்றைக்கும் கிறிஸ்தவ சரித்திரத்தில் அவருக்கு நீங்காத இடம் உண்டு. கொரியாவின் பால் யாங்கிச்சோ வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தவர். காச நோயினால் பாதிக்கப்பட்டு ஒடுங்கி போயிருந்தார். இருமி இழைத்து துரும்பானார். ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்தி தெய்வீக மனுஷனான அவருக்கு லட்சக்கணக்கான விசுவாசிகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். போதகர் ஸ்மித் விகில்ஸ்வொர்த் இங்கிலாந்தின் யார்க்ஷயரில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். குடும்பத்தின் ஏழ்மை நிலையால் பள்ளிக்கூடமே செல்லவில்லை. தன் தாயுடன் சேர்ந்து டர்னிப்ஸ் எடுக்கும் வயல்களில் வேலை செய்தார். தனது ஏழ்மையான குடும்பத்திற்கு உதவ தொழிற்சாலைகளிலும் வேலை செய்தார். ஆனால் படிப்பறிவில்லாத அவருடைய ஊழியத்தில் பலர் தெய்வீக சுகம் பெற்றனர். கட்டியிலிருந்து, காசு நோயிலிருந்து, புற்று நோய்களிலிருந்து மக்கள் சுகம் பெற்றனர். சக்கர நாற்காலியில் அமர்ந்து வந்தவர்கள் சுகம் பெற்று நடந்து சென்றனர். அவரது மனைவி பாலி உட்பட இறந்தவர்களில் இருந்து உயிர் பெற்றவர்களும் உண்டு. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஞானிகளையும் திறமைசாலிகளையும் தன் பணிக்காக தேர்ந்தெடுப்பார், அவர்களையே நேசிப்பார் என்ற தப்பு கணக்கு பலரிடமும் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1:26 மற்றும் 27 வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்ட போது மோசே தன்னுடைய இயலாமையை ஆண்டவரிடத்தில் விவரித்து, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். கர்த்தர் மோசேயை கொண்டு முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் 40 ஆண்டுகள் வழிநடத்த வல்லவராயிருந்தார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்த போது எரேமியா தன்னை தாழ்த்தி சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றார். எனினும் கர்த்தர் தம் வார்த்தைகளை எரேமியாவின் வாயில் தந்து தீர்க்கதரிசியாக்கி வல்லமையாக பயன்படுத்தினார். கர்த்தர் பேதுருவை அழைத்த போது மீன் பிடித்துக் கொண்டு இருந்தார். படிப்பறிவில்லாத பேதுரு, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்றான். ஆனால் கர்த்தரோ பேதுருவை சீஷனாக்கி ஆவிக்குரிய வரங்களை தந்து மாபெரும் அப்போஸ்தலனாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் கூட தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என விரும்பியும் படிப்பில்லை, ஞானமில்லை, வசதி இல்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவிடம் உங்களை ஒப்பு கொடுத்து விட்டால் உங்களையும் கர்த்தர் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுவார், கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றுவார். ஒப்பு கொடுங்கள். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் அப்பா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை கர்த்தா உமக்கென்று ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, வல்லமையாக உம்மால் பயன்படுத்தப்பட தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. வேதாகமத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒன்றுமில்லாதவர்களை, ஞானத்தில் குறைந்தவர்களை, படிப்பறிவில்லாதவர்களை, பேதைகளை நீர் எடுத்து பயன்படுத்தினீரே தகப்பனே, நீர் எங்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.